ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வாழைப்பூவை வந்து எப்படி ஈஸியாக 10 நிமிஷத்தில் க்ளீன் பண்ணி எடுத்துடலான்றதை பார்க்கலாம். வாழைப்பூ பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனால் சிலர் வந்து இதை செஞ்சு சாப்பிட விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் வந்து மோஸ்ட்டாக இதை சமைக்க மாட்டாங்க. ஆனால் 10 நிமிஷத்தில் எப்படி ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு வாழைப்பூ எடுத்துருக்கோம். அந்த வாழைப்பூவில் மேலே இருக்கிற அந்த வாழைப்பூவோட அந்த இதழை மட்டும் நம்ம பிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இது மாதிரி அந்த இதழை மட்டும் நம்ம பிரித்து எடுத்துருவோம். பூவை வந்து அதில் அப்படியே விட்டுருங்க. இது மாதிரி பிரித்து எடுத்துங்கன்னா நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், மோஸ்ட்டாக நம்ம எல்லாமே பிரித்து எடுத்துட்டோம். இப்போ ஒயிட் கலரில் உள்ளே வந்து ஒரு பகுதி வரும். அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா கையில் தொட்டு இது மாதிரி பிச்சு எடுக்கும் பொழுதே நமக்கு சாஃப்டாக, அதாவது கிளிய ஆரம்பிக்கும். அதாவது ரொம்ப ஹார்டாக இருக்காது, சாஃப்டாக இருக்கும். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு சாஃப்டான அந்த பகுதி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை நீங்கள் கட் பண்ண வேணாம், அதையும் சேர்த்து சமைக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த வாழைப்பூவோட இதழ் எல்லாத்தையுமே நம்ம பிரித்து எடுத்தாச்சு. வாழைப்பூக்கு மேலே உள்ள அந்த மட்டை எல்லாத்தையுமே நம்ம நல்லா பிரித்து எடுத்துட்டோம், கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டோம். வாழைப்பூவில் மட்டை பகுதி எல்லாத்தையுமே நம்ம பிரித்து எடுத்துட்டோம். இப்போ வந்து கீழே வந்து 2 வரிசையில் வந்து பூ நல்லா முத்தி இருக்கும். அந்த பூவில் வந்து மேல் பகுதியில் உள்ள அந்த பிளாஸ்டிக் மாதிரி ஒரு பகுதி இருக்கும். அதையும் உள்ளே வந்து ஒரு பிளாக் கலரில் வந்து நரம்பு பகுதி மாதிரி இருக்கும். பாருங்கள், நரம்பு மாதிரியே இருக்கும் அது பார்க்குறதுக்கு. அதையும் ரிமூவ் பண்ணிடுங்க. எதுக்காக இது ரெண்டையும் ரிமூவ் பண்ணுறேன்னா, இது வந்து பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். நம்ம பொரியல் செய்யும் பொழுது கூட அது சீக்கிரம் வெந்து வராது. அதனால் இது ரெண்டையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி முத்தின பகுதிகளை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பிளாக் கலரில் உள்ள அந்த நரம்பு பகுதியை வந்து ஈஸியாக கையில் அப்படி பிடிச்சி இழுத்திங்கனாவே வந்துடும். ஒவ்வொன்றா எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதாங்க. மீதி உள்ள எலசான பகுதியெல்லாம் நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த பிளாஸ்டிக் பகுதியும் இந்த நரம்பு பகுதியும் எடுத்ததுக்கப்புறம் நம்ம இது மாதிரி ஒன்றா சேர்த்துட்டு ஈஸியாக டக்குன்னு கட் பண்ணி முடிச்சிடலாம். கட் பண்ண உடனே பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அதில் உடனே நம்ம சேர்த்துக்கலாம், இல்லைனா வாழைப்பூ எல்லாமே கருக்க ஆரம்பிச்சிரும். பாருங்கள், இது மாதிரி எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த இலசான பகுதி இருக்கு இல்லையா, இதெல்லாமே சின்னதாக இது மாதிரி நைஃப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான். இதெல்லாம் நம்ம பிரிக்கணும்னு அவசியம் இல்லை. மேலே உள்ள அந்த முத்தன பகுதியை மட்டும் நம்ம கையில் எடுத்துட்டு அதில் உள்ள பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிற ஒரு பகுதியையும் நரம்பு மாதிரி இருக்கிற ஒரு பகுதியை மட்டும் எடுத்துட்டோம்னா போதும். மற்றதெல்லாம் இதே மாதிரி நைஃப் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். டக்குன்னு ஈஸியாக 10 நிமிஷத்தில் இது வேலை முடிஞ்சிடும். பாருங்கள், நம்ம வாழைப்பூ எல்லாத்தையுமே 10 நிமிஷத்தில் ரொம்பவே ஈஸியாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.